ஸோ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் லெவல் போக போகிறோம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, ஒரே நிமிஷம் இதை மட்டும் மாற்றிக்கிறோம். ஓகே, இப்போ சொல்லுங்கள் ஆன்சர். இப்போ சொல்லுங்கள் மக்களே, ஆன்சர் இப்போ சொல்லுங்கள். இது வந்து ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஃபாலோடு பை கிவன் சம் சேம் தீம் கான்டெக்ஸ்ட். ஓகேயா, ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஃபாலோ அப்படின்றாங்க. சரிங்களா, இதுக்கு ஆப்டாகிற மாதிரி உள்ள விஷயம் எது, எந்த ஸ்டேட்மெண்ட், இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கு ஆப்டாகிற மாதிரி உள்ள கண்டிஷன் எது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆப்டாகிற மாதிரி உள்ள கண்டிஷனை நம்ம சொல்லணும். Ever since the defense sector was opened up for the private investment, expectation has been it will become a major contributor. Make in India initiative, the public sector inability to meet the demand gap theoretically superior of private sector. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து, டிஃபென்ஸ் செக்டாரை வந்து ப்ரைவேட்டுக்கு கொண்டு போக போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது மேக் இன் இண்டியாவுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் இன் இண்டியான்னு உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் மேக் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது மேக் இன் இண்டியாவுக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் கிடைக்குமா? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ வந்து டிஃபென்ஸ் செக்டார் வந்து பப்ளிக்காக தான் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அதில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நிறைய கான்ட்ரிபியூஷன், நிறைய காசு கிடைக்கும். ஸோ நிறைய ப்ராடக்டை வந்து இந்தியாவே தயாரிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, தி பப்ளிக் செக்டார் இன்னெபிலிட்டி டு மீட் த டிமாண்ட் கேப், அதாவது கவர்மெண்ட்டால் இந்த டிஃபென்ஸ் நடத்தப்பட்ட பொழுது அந்த டிமாண்டை பூர்த்தி செய்ய முடியவில்லை. சரியா, புரிஞ்சா நான் சொல்கிறது? ப்ரைவேட் செக்டாரை விட கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் செக்டார் அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக போகிறோம். இதுக்கு ஏற்ற மாதிரி சேம் தீம் உள்ள ஆப்ஷன் எதுன்னு கேட்குறான். த inability of public sector to meet the demand creates the opportunity for a more efficient and more customer friendly private sector to move in. இதில் என்ன பேசியிருக்காங்க? பப்ளிக்கை குறைச்சி ப்ரைவேட்டை மாசாக பேசியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கேற்ற தீம் தானே நம்ம கொடுக்கணும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா, ஏ தான் உங்களுக்கான ஆன்சர். அதாவது ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் செக்டாரால் அந்த டிமாண்டை மீட் பண்ண முடியலை. சரியா, ப்ரைவேட்டு தான் அதை விட கம்பேர் பண்ணும் போது மோர் எஃபிஷியண்ட்டாகவும் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு வரும். எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் டாக்கிங் அபவுட் த டிஃபென்ஸ் செக்டார் விச் ஓப்பன் ஃபார் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். இட்ஸ் சேயிங் த பப்ளிக் செக்டார் எபிலிட்டி கிடையாது, inability to meet the demand gap theoretically superior, which means the demand are not fulfilled by the public sector. சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் செக்டாரால் அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை, அந்த டிஃபென்ஸை சரியாக நடத்த முடியலை. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? டியூ டு inability of public sector
It creates opportunity for a more efficient, more customer friendly private sector to move in. இதுக்கு என்ன அர்த்தம்னா பப்ளிக் செக்டாரால் பண்ண முடியலை அப்படின்னா ப்ரைவேட் செக்டாரால் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான் வரும். மற்ற எல்லாமே அது சம்மந்தமாகவே இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பேசியிருக்கானோ அதுக்கு ரிலேட்டடாக எனக்கு இருக்கணும். சரிங்களா? அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ எனக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் மை ஆன்சர். அடுத்த கேள்வி. In the question given statement followed by 3 course of action. A course of action is a step for administrative action. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட்ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கேற்ற ரிலேட்டடான தீம் உள்ளதை தானே நம்ம ஆன்சராக செலக்ட் பண்ணி சொல்லணும். கரெக்டா? இது உங்களுக்கு அசம்ஷன் இல்லை, அதுக்கு ரிலேட்டட் தீம் உள்ளது தானே என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நோ இஷ்யூ. யாரெல்லாம் ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸை சீக்கிரமே கிளியர் பண்ணிடுவீங்க, டாப் 10ல் வருவீங்க. சூப்பர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சரு. ஒன்லி 1, ஒன்லி 3 நிறைய பேர் ஆன்சர் போடுறீங்க. ஃபஸ்ட்டு உள் வாங்கிக்கோங்க. ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓசிக்காமையே வந்து ஆன்சரை போடக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறேன் தெளிவாக யோசிங்க. The violent protest around all cities, destruction of many landmark properties. அதாவது ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா வயலண்ட்டாக ப்ரொட்டஸ்ட் நடக்குது. சரியா? நிறைய ப்ராப்பர்ட்டியை வந்து போட்டு அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காங்கலாம் மக்கள். அண்ட் ஃபோர்ஸ்ட் த மேயர் டு டிக்ளேர் அ கர்ஃப்யூ. தடை 144 தடை. கர்ஃப்யூனா அந்த 144 தடை மாதிரி. ஸோ மேயர் என்ன பண்ணுறாருன்னா 144 தடை போட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. ப்ரொட்டஸ்டருக்கு வந்து என்ன டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. இதுதான் ஸ்டேட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறாங்க மக்கள். மேயர் வந்து ஒரு 144 தடை மாதிரி ஒன்று போட்டு ப்ரொட்டஸ்டர்ஸோட டிமாண்ட் என்னன்னு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு கிராண்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. இதுதானே ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? இப்போது டைரக்டாக யோசிங்க. ஒரு ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிங்க. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இதுக்கு என்ன ஆக்ஷன் இப்போ எடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. த டிமாண்ட்ஸ் ஆஃப் த ப்ரொட்டஸ்டர் ஷுட் பி அக்செப்டட் இன் ஆர்டர் டு ஸ்டாப் த டிஸ்ட்ரக்ஷன். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மேயர் நீ அது என்னது மேயர் நீ மருந்தை குடிக்கணும். சரியா? அப்போ தான் நான் டிஸ்ட்ரக்ஷனை ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? இல்லை, அவங்கள்ட்ட கேட்குறேன். இந்த ஒன்லி ஏன்னு சொன்ன மக்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இந்த இடத்துல நீங்கள் வரணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தான் மேயர். உங்களுக்கு ஒரு கயிறு வாங்கி கொடுக்குறேன், தொங்குறீங்களா? நான் டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதை உடைக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். தொங்கிடுவீங்களா? இல்லை, கேட்குறேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம ஏற்றுக்க முடியாது. ப்ரொட்டஸ்டர் வந்து என்ன டிமாண்ட் வச்சாலும் அக்செப்ட் பண்ணிட முடியுமா? முடியாது. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 100% கரெக்டு கிடையாது. ஒரு பாசிபிளில் தான் இது இருக்கும். கரெக்டாக நான் சொல்கிறது 100% இதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இது ஒரு ஆக்ஷன் சொல்ல முடியாது. அவங்க வந்து நல்ல விஷயமும் கேட்கலாம், தீய விஷயமும் கேட்கலாம். சரியா? ப்ரொட்டஸ்டர் நல்லவங்களாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க தீய விஷயங்களை கூட கேட்கலாம். ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணிட முடியாது எல்லாத்தையும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஆல் த ப்ரொட்டஸ்டர் ஷுட் பி அரெஸ்டட் அண்ட் த லேண்ட்மார்க் ஷுட் பி ரீபில்ட். சரிங்களா? அதாவது ப்ரொட்டஸ்டரை அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? எல்லா ப்ரொட்டஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? லேண்ட்மார்க் ஷுட் பி ரீபில்டு. அவங்க உரிமைக்காண்டி போராடுறாங்க. சரியா? இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது, எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சரியா? அப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அவங்களோட உரிமை. அவங்க உரிமைக்காண்டி அவங்க போராடும் போது அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது அரெஸ்ட் பண்ணாதீங்க, அரெஸ்ட் பண்ண முடியாது. அது அவங்க உரிமை. சரியா? இதுவும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 50-50 பாசிபிளாக தான் இருக்குது. 100% அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. அந்த ப்ரொட்டஸ்ட்டு எதை நோக்கி நடக்குது, நல்ல விஷயத்துக்கு நடக்குதா, தீய விஷயத்துக்கு நடக்குதா, எதுவுமே தெரியாது. அரெஸ்ட் பண்ணுங்கன்னா என்ன, எப்படி அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே எனக்கு வராது, இந்த ரெண்டுமே வராது. சரியா? A law should be passed prohibiting people from protesting
அதாவது ஒரு லா பாஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட்டை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நடக்காது. சரியா? இதில் எனக்கு வந்து மூணுமே வராது. எல்லாமே எனக்கு பாசிபிளில் தான் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப அதான் சொல்கிறேன், ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது நம்ம உரிமை. சரியா? சட்டத்திலே அதுக்கு இடம் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் அதுக்கு இடம் இருக்குது. ஒருத்தவங்க தனது உரிமைக்காண்டி போராடலாம் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ எப்படி ஒரு லா பாஸ் பண்ணி அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து தடுக்க முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது என்ன டிமாண்டு அப்படின்னு சொன்னாதான் நம்ம இந்த கொஸ்டினில் முடிவே எடுக்க முடியும். சரியா? இப்போ சுந்தரவதனிமா நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ஆக்ஷன் சார் அப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு எடுக்கிறது? அப்போ ஸ்வீட்டு என்ன ப்ரொட்டஸ்ட், இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு. அந்த ப்ரொட்டஸ்ட்டோட டிமாண்டே தெரியாமல் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த ப்ரொட்டஸ்ட் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் நம்ம ஆன்சர் ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது அந்த ப்ரொட்டஸ்டோட டிமாண்ட் தெரியாமல். அப்போ இந்த 3 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனும் வராது. ப்ரொட்டஸ்டோட டிமாண்டே வந்து the demand of the protesters not mentioned in the statement. Therefore 1 and 2 cannot be determined. அதான் cannot be determined. அது 50-50 possible. சரிங்களா? So passing a law will prohibit people from protesting is inappropriate because the public has right to express in the demand. It does not specify violent protest. Therefore course of action 3 does not follow. So option D is the correct answer. சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஸ்வீட் கொடுக்கணுமா ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு? இல்லையா, நான் இங்கே ஸ்வீட்டு கேட்டேன், வாயெல்லாம் கொஞ்சம் தொண்டையெல்லாம் வலிக்குது, ஸோ இங்கே ஸ்வீட்டு கேட்டேன். அடுத்த கேள்வி. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதாவது நரேந்திர மோடிஜி பார்த்தீங்கன்னா வந்து 500 கோடி ரிலீஃப் பேக்கேஜ் வந்து குஜராத் ஃப்ளட்டுக்கு அஃபெக்ட் ஆன டிஸ்ட்ரிக்ட்லாம் வழங்குறாரு. புரியுதா? ஸோ இமிடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அந்த ஃப்ளட்டு வந்ததுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எனக்கு இப்போ ஃப்ளட்டு வந்து எங்கள் ஊரெல்லாம் அடிச்சுட்டு போயிடுது. இமிடியட்டாக எனக்கு என்ன தேவைப்படும்? காசு தேவைப்படாது, தங்குறதுக்கும் திங்கிறதுக்கும் தான் தேவைப்படும். சரியா? இப்போ வெள்ளம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வெள்ளம் அடித்து போய்கிட்டு இருக்கு, அப்போ எனக்கு தங்கும் இடம் சாப்பிடும் வசதி மட்டும்தான் தேவை வெள்ளம் போய்கிட்டு இருக்கும் போது. அப்போ ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தானே வரும். ஸோ எல்லாருமே சூப்பராக போட்டிருக்கீங்க. சூப்பர். இங்கே என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா வந்து இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இதுவும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். சரியா? இறந்தவங்களுக்கு ஒரு 2 லட்சம், இன்ஜூர் ஆனவங்களுக்கு 50,000, இதுவும் ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்கான்? இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன? ஒரு வெள்ளம் போகும்போது இமீடியட்டாக என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன், ஃபுட்டு, அவ்வளோதான். சரியா? அவ்வளோதான் மக்களே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் யுவர் ஆன்சர். ஓகேயா? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 11 ஃப்ளோர். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கொஞ்சம் கோடுகளை போட்டுக்கிறேன் மக்களே, அதை வேற வெயிட் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கா? கலெக்ஷன் அன்னை வீட்டில் தான் இருக்கேன். ஒய்யால
சரியான அப்பார்ட்மெண்ட்டியா, பேலஸ் மாதிரி இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. நான் கோடை போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சால்வ் பண்ணலாமா? 11 பாக்ஸ் 1 above another அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெயிண்ட் நேம் வந்து வவ்வல் லெட்டர் வச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிளேஸ்ட் ஆன் த ஸ்கொயர் நம்பர் ஷெல்ஃப். 1 ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அ ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போது எனக்கு வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் உள்ள பெயிண்ட் வருது 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். இந்த 3ல் தான் வர முடியும். ஏன்னா அந்த 3 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர். நான் சொல்கிறது புரிஞ்சா? அந்த 3 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ண பிறகு எனக்கு எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுதுன்னா ஏஷியன் பெயிண்டில் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா ஏஷியன் பெயிண்ட் இஸ் கெப்ட் டூ செல்ஃப் பிலோ ஆர்ஆர்எம்ன்றாங்க. ஆர்ஆர்எம் ஜோத்துன் கனெக்ட் பண்ணுறாங்க, ஜோத்துன் பிஏஎஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, பிஏஎஸ்எஃப் நிப்பான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஏசியனில் ஸ்டார்ட் பண்ணால் அந்த கொஸ்டின் சீக்கிரம் முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ ஏசியன் பார்த்தீங்கன்னா வந்து 1ஆம் நம்பர், ஏசியன் வந்து 1ஆம் நம்பரில் வர பாசிபிள். சரியா? அடுத்து ஏசியன் 4ஆம் நம்பரில் வர பாசிபிள். சரியா? அடுத்து ஏசியன் 9ஆம் நம்பரில் வர பாசிபிள். ஏன்னா இந்த 3ல் மட்டும்தான் ஏசியனை உட்கார வைக்க முடியும். ஏன்னா ஏன்றது வவ்வல், வவ்வலில் ஸ்டார்ட் ஆகிற லெட்ரு பார்த்தீங்கன்னா 1, 4, 9ல் மட்டும்தான் வர முடியும். சரியா? அடுத்து 2 cells below ஆர்ஆர்எம்னு இருக்கான். ஸோ ஆர்ஆர்எம்க்கு 2 cells பிலோவான். அப்போ ஆர்ஆர்எம் இங்கே, இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்எம் இங்கே, இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்எம் இங்கே. ஆர்ஆர்எம்க்கு 1 cells 2 cells பிலோவில் ஏசியன். ஒன்லி 2 points between ஆர்ஆர்எம் அண்ட் ஜோத்துன். சரியா? ஆர்ஆர்எம்க்கும் ஜோத்துனுக்கும் நல்ல ஒன்லி 2 paints. த நம்பர் ஆஃப் பெயிண்ட்ஸ் அபவ் ஜோத்துன் இஸ் 1 more than பிலோ பிஏஎஸ்எஃப். பிஏஎஸ்எஃப்க்கும் நிப்பானுக்கும் நல்ல 1%. சரியா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஆர்எம்க்கு 1, 2 விட்டு இங்கே ஜோத்துன். இப்போ ஜோத்துனுக்கு அபவில் 1, 2, 3, 4, 5 இருக்குன்னா அந்த பிஏஎஸ்எஃப் கீழே 4 இருக்கும். ஏன்னா ஜோத்துனுக்கு அபவில் 1 more இருக்குமா பிஏஎஸ்க்கு பிலோவில் பார்க்கும்போது. அப்போ ஜோத்துனுக்கு அபவில் 1, 2, 3, 4, 5 இருக்குன்னா இங்கே பிஏஎஸ்எஃப் வருமா? பிஏஎஸ்எஃப்க்கு பிலோவில் 1, 2, 3, 4. பிஏஎஸ்எஃப்க்கும் நிப்பானுக்கும் நடுவில் 1. இதை போட்டாச்சா? இதுவரை நான் எல்லா பாசிபிலிட்டிலையுமே ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன். இப்போ ஆர்ஆர்எம் இங்கே இருக்கா? 1, 2 விட்டு ஜோத்துன் போட்டால் ஜோத்துனுக்கு மேலே 2. அப்போ பிஎஸ்எஃப் கீழே 1, பிஎஸ்எஃப் இங்கே வரும். ஆனால் பிஎஸ்எஃப்க்கும் நிப்பானுக்கு நடுவில் 1 போட முடியாது. அப்போ ஆர்ஆர்எம்க்கு மேலே ஜோத்துன் வராது. 1, 2 விட்டு கீழே ஜோத்துன். இப்போ ஜோத்துனுக்கு மேலே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கா? அப்போ பிஏஎஸ்எஃப் கீழே 7. 1, 2, 3, 4, 5, 6, 7 விட்டு இங்கே பிஏஎஸ்எஃப். இப்போ பிஏஎஸ்எஃப்க்கும் நிப்பானுக்கும் நடுவில் 1ன்னு சொல்லியிருக்கானா 1 விட்டு இங்கே நிப்பான். ஸோ இப்போ இங்கே ஆர்ஆர்எம் இருக்கா? ஸோ இங்கே ஆர்ஆர்எம் இருக்குது. 1, 2 விட்டு இங்கே ஜோத்துன். ஜோத்துனுக்கு மேலே 3ஆ? அப்போ பிஏஎஸ்எஃப் கீழே என்ன வரும்? 2. ஸோ பிஏஎஸ்எஃப் கீழே 2 வருமா? ஸோ இங்கே பிஏஎஸ்எஃப். சரிங்களா? இப்போ பிஏஎஸ்எஃப்க்கு நிப்பானுக்கு நடுவில் 1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிப்பான் மேலே இங்கே இருக்கலாம், இல்லை நிப்பான் கீழே இங்கே இருக்கலாம். பட் எனக்கு என்ன தெரியும் என்றால், நல்லா கவனிச்சுங்க, எனக்கு என்ன தெரியும் என்றால் அக்ஸோ அப்படின்ற ஒரு பர்சன் வவ்வல்ல வராங்க, ஏசியன் அப்படின்ற ஒரு பெயிண்ட்டு வவ்வல்ல வராங்க, அக்சல்டா அப்படின்ற ஒரு பெயிண்ட்டு வவ்வல்ல வராங்க. அப்போ 3 ஏவும், அதாவது 3 ஏ லெட்டர் கொண்ட பெயிண்ட் இருக்குது. அப்போ அது 3மே 1, 4, 9ல் வந்துடும். அப்போ வவ்வல்ல கண்டிப்பாக வந்து நிப்பான், அதாவது
ஸ்கொயர் நம்பர் ஷெல்ஃப் உள்ளதுல வந்து நிப்பான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நிப்பானை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். கிளியரா எல்லாத்துக்குமே? நான் சொல்றது புரியுதா? ஏ லெட்டர் கொண்ட ஒரு பையன் தான் 1லையும் வரப்போறான், 4லையும் வரப்போறான், 9லையும் வரப்போறான். ஏன்னா 3A இருக்கு பெயிண்ட், 3A லெட்டர் கொண்ட பெயிண்ட் இருக்கு. ஸோ 1, 4, 9ல் ஏ தான் வரும். சரியா? வேற எதுவும் ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால நிப்பானு கீழே வராமல் இங்கே தான் வரும். பிஎஸ்எஃப்க்கும் நிப்பானுக்குள்ள ஒரு ஆள்னா. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆக்ஸோக்கும் பிபிஜிக்கும் நடுவில் இருக்கவங்க தான் நிப்பானுக்கும் ஜூட்டோனுக்கும் நடுவில் இருக்காங்க. அதாவது நிப்பானுக்கும் ஜூட்டோனுக்கும் நடுவில் யாருமே இல்லை. அப்போ ஆக்ஸோ அப்படி இங்கே தான் வருவாப்புல ஆக்ஸோ. ஏன்னா ஆக்ஸோக்கும் பிபிடிக்கும் நடுவில் ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது, பக்கத்தில் இமிடியட் நெய்பர்ஸ். ஸோ ஆக்ஸோ இங்கே போட்டு பிபிஇயா பிபிஜி இங்கே பிபிஜி வரலாம். இல்லை இன்னொரு பாசிபிலிட்டி அதிலே இங்கே ஆக்ஸோ போட்டு இங்கே பிபிஜி வரலாம். ஏன்னா ஆக்ஸோ பிபிஜி வந்து இமிடியட் நெய்பர். ஏன்னா நிப்பானும் ஜோட்டோனுக்கும் நடுவில் இருக்கவங்க தான், நிப்பானுக்கும் ஜோத்தூனுக்கும் நடுவில் இருக்கவங்க தான் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிபிஜி ஆக்ஸோக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ இங்கே இப்போ எனக்கு ஆர்ஆர்எம், இங்கே ஏசிஎன். ஸோ இதில் போனோம்னா நிப்பானுக்கும் ஆர்ஆர்எம்க்கும் நடுவில் நிப்பானுக்கும் ஜோத்தூனுக்கும் நடுவில் 1 2 3 4 5 6 பேர். அப்போ நான் வந்து இங்கே எடுத்தால் ஆக்ஸோ எடுத்தா 1 2 3 4 5 6 விட்டு போட முடியாது. அப்போ இங்கே ஆக்ஸோ எடுத்தா 1 2 3 4 5 6 விட்டு இங்கே பிபிஜி. அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நிப்பான் ஜோட்டானுக்கு நடுவில் 2 பேர். ஸோ நான் இங்கே 9லையும் எடுக்க முடியாது, 4ல் 1ல் எடுக்கலாம். இப்போ 4ல் வந்து நான் ஆக்ஸோ எடுத்தேன் அப்படின்னா வந்து 1 2 விட்டு பிபிஜி போடலாம், 1 2 விட்டு கீழே பிபிஜி போடலாம். இங்கே ஆக்ஸோ எடுத்தால் ஏசிஎன் இருக்க இடத்துல இங்கே ஆக்ஸோ எடுத்தால் 1 2 விட்டு பிபிஜி போடலாம். ஸோ இதை நிலுவையில் வைப்போம். இந்த பாசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆக்ஸோ ஃபில் பண்ணியாச்சு. ஸோ வேற என்ன இருக்கு? The product of Axalta and Kansai paint is 2 less than the Sherwin. For example, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ எனக்கு 1ல் ஃபில் ஆயிடுச்சு, 9ல் ஃபில் ஆயிடுச்சு. இங்கே தான் வந்து அக்கல்ட்டாவா அக்சல்ட்டா. இப்போ அக்சல்ட்டாவும் இந்த கன்சாய் பெயிண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஷெர்வினை விட 2 லெஸ்ஸாக இருக்குமா? சரியா? எப்படின்னு பாருங்க. இப்போ அக்சல்ட்டா இங்கே வச்சிருக்கேன்னா நான் போய் இந்த இடத்துல, அதாவது அக்சல்ட்டா இங்கே இருக்குன்னா கன்சா இங்கே போடுறேன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 2s are 8. அப்போ ஷெர்வின் 10ல் இருக்கணும். அதான் மேட்ரு. புரிஞ்சா உங்களுக்கு? இது நான் சொல்றது புரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொல்றது புரியுதா? இந்த இடத்துல நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்சல்ட்டா கன்சாவா இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஷெர்வின் வில்லியம் கோ பெயிண்ட்டை விட கம்மியாக இருக்கணுமா? அப்போ 4 2 8 அப்படின்னா 10ல் வந்து வில்லியம் இருக்கணும். அப்படி எனக்கு இங்கே இல்லை. கரெக்டாக 10ல் வந்து என்னால் வில்லியம் போட முடியாது. வேறு பாசிபிலிட்டியே இல்லை. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இதில் வரோம். இப்போ இந்த இடத்துல அக்சல்ட்டா போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கன்சாவா, அது பேர் என்ன, கன்சாய் போடுறேன்னா 4 × 2 8. இதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 8 வருது. அது வில்லியம் பெயிண்டோட கம்மியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் வில்லியம் பெயிண்டோட 2 கம்மியாக இருக்குன்னா அப்போ 10ல் தான் பார்த்தீங்கன்னா வில்லியம் வருவாப்பில். பேலன்ஸ் உள்ள டியூலக்ஸ் இங்கே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்னது நிப்பான் ஜோட்டோனுக்கு நடுவில் 2 பேர்னா இதுக்கும் நடுவில் 2 பேர். எதுக்கும் நம்மளோட ஆக்ஸோ பிபிஜி. பட் இங்கே நான் ஆக்ஸோ எடுத்தேன் அப்படின்னா வந்து இங்கே பிபிஜி போட முடியாது. ஏனென்றால் 4ல் வந்து இன்னொரு ஏ தான் வரணும். அப்போ நான் 4ல் தான் வந்து என்ன செய்யணும்? ஆக்ஸோ எடுக்கணும். 4ல் தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஸோ எடுக்கணும்.
ஆக்ஸோ எடுத்தா இங்கே பிபிஜி போடக்கூடாது. ஏன்னா 1ஆம் நம்பர்லையும் 4ஆம் நம்பர்லையும் ஏ லெட்டர் கொண்ட வவல் பர்சன் தான் வரணும். அப்போ 2 விட்டு இங்கே தான் பிபிஜி போடுவேன். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 6 2 12னா 14ல் இருக்கணும். இப்போ இங்கே 1ல் வந்து நான் அந்த அக்சல்ட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். 1ல் தான் அக்சல்ட்டா வந்து ஆகணும். அக்சல்ட்டா இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ 2ல் வந்து நான் கன்சா எடுத்தேன்னா 2 × 1 2. அப்போ 4ல் வந்து வில்லியம் இருக்கணும், 4ல் ஆசோ இருக்காப்புல. சரி, 6ல் கன்சா எடுக்கிறேன் அப்படின்னா கன்சா 6 × 1 6னா 8ல் வந்து நான் போடணும். அப்போ இதில் என்னால் ஃபிக்ஸே பண்ண முடியலை அந்த ஆக்சல்ட்டா கன்சாவை. ஸோ பாசிபிலிட்டி கேன்சல். இப்போ இதுக்கு வரேன். இதில் இப்போ நல்லா கவனிங்க. 1ல் தான் வந்து எனக்கு ஆக்சல்ட்டா வரும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ கன்சா கொண்டு போய் 5ல் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிங்க. கன்சா 5ல் இருக்குது, ஆக்சல்ட்டா 1ல் இருக்குது. அப்போ 5 × 1 என்னது 5. அப்போ 7ல் வந்து வில்லியம்ஸ், அந்த ஷெர்வின் வில்லியம்ஸ் இருக்கணும். ஏன்னா அதை விட 2 கம்மி தானே இந்த ப்ராடக்ட் பண்ணால் வரணும். அப்போ 5 × 1 5 வருதுன்னா வில்லியம்ஸை விட 2 கம்மியாக இருக்கணும். அப்போ எனக்கு வில்லியம்ஸ் ஷெர்வின் வில்லியம்ஸ் 7ல் இருப்பாங்க. சரியா? டியூலக்ஸ் 11ல் இருப்பாங்க. 4 பாசிபிலிட்டி வருது இந்த கொஸ்டினுக்கு. இந்த பாசிபிலிட்டிலாம் எடுத்தீங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கங்க. சரியா? கடைசி என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கேன், டியூலக்ஸ் பிபிஜிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தான் நிப்பானுக்கும் ஷெர்வின் பெயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கணும். ஸோ டியூலக்ஸ்க்கும் பிபிஜிக்கும் நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயலுக இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. டியூலக்ஸ்க்கும் பிபிஜி நடுவில் 8 பேர்னா வில்லியம்ஸ்க்கும் நிப்பானுக்கும் நடுவில் 8 பேர் இருக்கணும். வில்லியம்ஸ் இங்கே இருக்காங்க, நிப்பான் இங்கே இருக்காங்க, 2 பேர் தான் இருக்கான். 8னா 8ல் இருக்கணும், இங்கே 2 இருக்காங்க. இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இப்போ இதில் என்னென்ன சொல்லியிருக்கேன், டியூலக்ஸ் பிபிஜி, டியூலக்ஸ்க்கும் பிபிஜிக்கு நடுவில் 2 பேர் இருக்கானா, அப்போ நிப்பானுக்கும் வில்லியம்க்கும் நடுலையும் 2 பேர் இருக்கணும். நிப்பானும் வில்லியம்க்கும் நடுலையும் 2 பேர் தான் இருக்கான். இந்த பாருங்களேன், 2 பேர் தான் இருக்கா நிப்பானுக்கும் வில்லியம்க்கு நடுவில். டியூலக்ஸ்க்கும் பிபிஜிக்கு நடுலையும் 2 பேர் தான் இருக்கான். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். டியூலக்ஸ், வில்லியம், ஆக்ஸோ, பிபிஜி, நிப்பான், ஜோத்துன், பிஏஎஸ்எஃப், ஆக்சல்ட்டா, ஆர்ஆர்எம், கன்சாய், ஏசியன். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த நோட்டை பார்த்துருந்தீங்கனாலே சப்பையாக அந்த கொஸ்டினை முடிக்கலாம். ஏன்னா 3 ஏ லெட்டர் கொண்ட பெயிண்ட் இருக்குது, அது 3 ஸ்கொயர் நம்பர் உள்ளது தான் வரும்னு தெரிஞ்சிடும். இதை பார்த்தாலே நீங்கள் 4-5 பாசிபிலிட்டியை தாண்டி போக மாட்டீங்க. 4 பாசிபிலிட்டிலேயே முடிஞ்சிடும். ஸோ கிளியராக எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டினை தெளிவாக புரிஞ்சா? கிளியர் தானே? உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.